வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஜோசியத்தை நம்பி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜோசியத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் பதவி போயிடும், நீங்கள் இப்போ இருக்க எதிர்க்கட்சி தலைவர் பதவி போயிடும், போச்சலா பதவி போயிடும்ன்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. ஸோ நல்லா கவனித்து பார்த்தா அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிமுக அலுவலகத்தில் போய் வந்து உட்காந்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும், தக்க வச்சுக்கலாம் அந்த பதவிகளான்ற மாதிரி சொன்னால தான் போய் உட்காந்துருக்காரு. ஆலோசனையும் பெரிய லெவலில் பண்ணவே இல்லை. ஒரு சில மாவட்ட செயலாளர் யாருமே வரல ஆலோசனை கூட்டத்துக்கு. சரி, இப்படி என்ன தான் ஆலோசனை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ சும்மா வந்து உட்காந்துருக்காரு. ஏன்னா நிர்வாகிகள் கூட்டமே இல்லை, அதாவது தொண்டர்களே வெறும் பெரிய லெவலில் வந்து கூட்டம் இல்லை, கும்பல் இல்லை. எடப்பாடி பழனிசாமியை நம்பி வந்து ஆலோசனை கூட்டம் வந்து தப்புன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அம்மா இருந்த காலகட்டத்தில் வந்து ஆலோசனை கூட்டம் பண்ணுவாங்க, யார் யார் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கா தேர்தலில், அந்த சமயத்தில் யாரோட உள்ளடி வேலை பார்த்துருக்கா, திமுகவோட யார் டச் இருந்திருக்கா, அந்த புகார் மனுலாம் வாங்கிப்பார். இவர் எதுவுமே பண்ணல. ஸோ அப்படியா நான் ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்கிறேன் அந்த மாதிரி சும்மா வந்து சவுண்டு தான் ஒரு அர்த்தம் வைத்து ஒரு நடவடிக்கையும் ஒரு வெங்காயமும் எடுக்கலன்றாங்க. அதிமுக உயிருக்குள்ள தொண்டர்களே பார்த்திங்கன்னா ரொம்ப ரத்த கொதிப்பில் தான் இருக்காங்க இன்ன வரைக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். Thanks for watching this.